பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மையும்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வின் நாளில் ஏவிஎல் டிகே மியூசிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையினாலே தேவன் நம்மளை நிரப்பும்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு வாசி கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி அல்லேலூயா. எவ்வளவு பெரிதான வார்த்தை. எல்லாராலும் இதை சொல்ல முடியுமா? சொன்னாதான் பலிக்குமா? யார் சொன்னா பலிக்கும்? எப்படிப்பட்டவங்க சொன்னா பலிக்கும்? ஒரு மனிதனை அழைக்கிறார், ஒரு மகளை அழைக்கிறார். ஒண்ணுமில்லாதவர்கள், ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களை அழைத்து அலங்கரித்து ஆசீர்வதித்து அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படிதான சம்பவங்கள்ல காரியங்கள்ல கர்த்தர் செய்கிறாருன்னா எவ்வளோ பெரிதான உன்னதமான தெய்வம். பொய்யுடையாதவர், வாக்கு மாறாதவர். நான் உன்னை பெரிய ஜாதியாக்க. யாராலத்தான் பெரிய ஜாதி ஆக்க முடியும்? ஆண்டவரால தான் ஆக்க முடியும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆஸ்வதி. யார்தான் நம்மளை ஆஸ்வதிக்கணும்? ஒரே ஒருவர் தான். அவர் தான் நம்மளை நினைவு கூறணும். முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அதே ஆதியாகம புஸ்தகம் தான் 8ஆம் அதிகாரம். தேவ சமூகத்துல காத்திருந்த போது ஒரு கொடுத்த வார்த்தைகளை நான் தியானம் செய்ய முடியாது. ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசித்து காலுங்க. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, காணப்படாத எத்தனை நாள்? 40 நாள் மலை காணப்படல. ஐயா, எந்த காலத்துல நடந்த சம்பவம் இது? நோவா வாழ்ந்த காலகட்டத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போனதாம். அதை கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டு மனவேதனைப்பட்டார். ஐயோ, நாம் படைத்த மக்களுடைய குணாதிசயங்கள் கெட்டு போனதே. தேசத்தையே தேவன் என்ன செய்தார்? உலகத்தையே கர்த்தர் அழித்தார். ஏன்? மனுஷனுடைய சிந்தனை சரியில்லை, எண்ணம் சரியில்லை, சுபாவம் சரியில்லை. அன்று என்ன பண்ணாரு? மனுஷனை படைத்ததுக்காக சங்கடப்பட்டார். அப்ப இருந்தவருக்குள்ள ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மனிதன் பேர் நோவா. அந்த நோவாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இறைவனுடைய வார்த்தை வருது. நோவா, ஒரு கப்பலை செய்யணும். நோவா, மழை வரப்போகுது. நோவா, நீயும் குடும்பமும் அந்த பேழையிலே பாதுகாக்கப்பட்டு இருக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யினார். அப்படியே கீழ்படி. கப்பல் என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல மழை என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. மழையே கிடையாது அந்த நாட்கள் எல்லாம். பனி பொழியும், அவ்வளவுதான். மழை என்னன்னு தெரியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த மனிதன் அப்படியே கீழ்ப்படிஞ்சார். இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல சொல்றேன். ஆதிவாசி மக்கள் வாழ்ந்த காலத்துல
நவீன காலங்கள் இல்லாத காலத்துல அந்த காலகட்டத்தில் கப்பலை செய்ய சொல்றார் ஆண்டவர். நம்ம செய்வோமா? கீழ்ப்படியுமா? எப்பொழுது ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுகிறான், எப்போது ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுது, எப்போது ஒரு குடும்பம் ஆபத்திலிருந்து விடுதலை கிடைக்குது, எப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில தரித்திரங்கள் மாற்றி ஆசீர்வாதம் பெருகுதுன்னா அவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கும் போதுதான். கேட்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நடக்கிறதும் நடக்காததும் உன்னுடைய கடமை. ஆண்டவரோடு நடக்கும்போது நீ எந்த வாழ்க்கை வாழற, எப்படி உன் வாழ்க்கை இருக்குது, உன் சமாதானம் எப்படி இருக்குது, ஆண்டவர் சொல்லுக்கு விரோதமா நீ போகும்போது உன் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, உனக்கு வித்தியாசம் தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல நோவா கீழ்ப்படிஞ்சாரு. 40 நாள் மழை பெய்யுது. அப்பதான் பாக்குறான் எல்லாரும், இதுதான் மழையா, இதுதான் மழையா? ஒரு நாள் வரும் பாருங்க, ஐயோ அந்த மனிதன் சொல்லும் போது கேட்கலையே, மழை பெய்யுது, ஒரு நாள் 2 நாள் மழையா, 40 நாள் மழை. பூமியின் ஊற்று கண் திறக்கப்படுது, வானத்தில் இருக்கிற மதகுலங்கள் திறக்கப்படுது, மேல இருந்தும் தண்ணி ஊத்துது, பூமியிலிருந்து தண்ணி சுரக்குது, பூமியிலும் மேல வானத்திலிருந்து மழை. பாருங்க, மனிதன் எல்லாம் செத்து மடியிறான், ஆடு மாடுகள் எல்லாம் செத்து மடியுது. காப்பாத்த சொல்றான். கர்த்தர் வேலையை செய்தது நோவா, கதவடித்தது கர்த்தரு, எல்லாம் செத்து மடியிறான். எம்எல்ஏ செத்து மடிறான், எம்பி செத்து மடிறான், பெரிய பெரிய ஆள் செத்து மடிறான், எல்லாம் மடியுது ஐயா. உலகம் முழுவதும் தண்ணி ஐயா, எல்லாம் தண்ணியில மிதக்குது ஐயா. அரராத்து மரன்னு சொல்லத்தக்கதான பெரிய மலைக்கு மேலாய் 7 முழம் தண்ணி நிக்குது ஐயா. ஆனால் கர்த்தரை நம்பினவர்களோ அந்த பேழையில பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தண்ணியில மிதந்து கொண்டு நோவா 600 வருஷம் பிரசவம் பண்ணா நோவா. அந்த தேவ மனுஷன் 600 வருஷம் பிரசவம் பண்ணாரு. ஒருவருக்கு கர்த்தரை நம்பின நோவா பாதுகாக்கப்பட்டிருக்கிறாரு. மீதி ஜனமெல்லாம் செத்து முடி, வேற ஒரு ஜெனரேஷன் இல்லை. 40 நாள் முடிந்து படிப்படியா ஆண்டுடைய கோபம் மாறி தண்ணி வத்துது. அப்படி அப்பொழுதுதான் 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டு வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. இல்லையா? தண்ணியிலிருந்து படிப்படி ஆபத்திலிருந்து மலை காணப்பட்டது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்போது ஆபத்திலிருந்து உன்னை என்னை காப்பாத்துறாரு. அது மாத்திரமல்ல, காணாதவைகளை காணும்படி உன் கண்ணுக்கு மட்டும் கர்த்தர் தாமே காட்சியளிக்கிறவராக இருக்கிறாரே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல கீழ்ப்படுகிறவர்களுக்கு கண்ணு காணும்படி தேவன் கிருபை செய்யும். வாசிங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23 ஒரு வாசித்து பாருங்க. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமி மேல் இருந்த உயிருள்ள வஸ்து யாவும் அழிந்து நோவாவும் அவனோட பேரில் இருந்த உயிர்களும் மாத்திரமே காக்கப்பட்டது. இல்லையா? யார் தான் காக்கப்பட்டது? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பம் மட்டும் பாதுகாக்க. மீதி பேர் எல்லாம்
நான் கேட்கிறேன், இந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? அவங்க மட்டும்தான் கிறிஸ்தவங்களா? வேற யாரும் கிறிஸ்தவங்க இல்லையா? அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாரு. இன்னைக்கு அநேகர் வீட்டுல ஜெபம் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜெபம் இருக்குதா வீட்டுல? ஜெபம், குடும்ப ஜெபம் இருக்குதா? வீட்டுல ஜெபம் பண்றோம். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றோம் வீட்டுல? போச்சு. என்னைக்கு கையில செல்போன் வந்துச்சோ அன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு இல்லையா? எல்லாம் போயிடுச்சா? நம்ம விட்டு செல்லு மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மீதி எல்லாம் நம்ம கூட வந்துடும். கரங்களை தட்டி அல்லேலூயா, எல்லாம் நம்ம கூட தான் இருக்குது. இது வந்ததுனால அது போயிடுச்சு, இது போயிட்டா அது வந்துடும். கடவுளுடைய கிருபை. மணிக்கணக்கா ஜெபித்த ஜெபம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா வேதம் சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் காக்கப்படுவாங்க. துன்மார்கனை தேடி காணாதிருப்ப. கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் ஆதியாகமம் 7:22. என் அன்பான தேவ பிள்ளைகளை, வெட்டாந்திரல உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவை எல்லாம் உயிர் உள்ளது எல்லாம் செத்து போச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த வெட்டாந்தரையில உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே சுவாசம் உள்ளதோ எல்லாம் மாண்டு 40 நாள்ல. ஏன்? எனக்கு அன்பானவர்களே, மனிதன் தான் ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் உண்டாக்கத்தக்கதான சகல விதமான வல்லமைகளை, ஞானத்தை பெற்றிருக்கிறான். அவனால பரிசுத்தமாவும் இருக்க முடியும், பாவத்தாலும் வாழ முடியும். ஆக்கவும் முடியும், ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும். தேவ பிள்ளைகளே, ஆனால் மிருக ஜீவன்கள் அப்படி அல்ல. நீதான் கடவுளுடைய கிருபையில அதுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற. அதான் அந்த மிருக ஜீவன்களை நீதான் கொஞ்சி கொலவாடுற. ஆனா முதல்ல அந்த மிருக ஜீவன்கள் உன்னிடத்துல வருவதில்லை. எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏன்? மனிதனுடைய கீழ்ப்பிடிதனால் நோவா குடும்பம் காக்கப்பட்டது. அநேகருடைய கீழ்ப்படியாததனால் சகலமும் அழிந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள்ல சத்திய வார்த்தை கேட்கிறவர்களே, யாருக்கு தெரியும்? இந்த தேசத்துல ஆபத்து எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உன் பக்தி உண்மையானதில் இருக்குமானா, அன்று தேடி அவர் பாதத்திலே விழுந்து அவர் சமூகத்திலே காத்திருப்பாயானா, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது ஜீவனுக்கு அவர் உத்தரவாதம் தருகிறவராக. அல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதியாகமம் 8:6. 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் 40 நாள் பொறுத்து, நோவாயா என்ன செய்யறாரு? ஜன்னலை திறக்கிறார். அல்லேலூயா. மூடுறதுக்கும் சில நாள் உண்டு, திறக்கிறதுக்கும் சில நாள். அல்லேலூயா. மூடப்பட்டதாக கர்த்தர் விடமாட்டாரு. ஒரு நாள் அவரை திறக்கும்படி தேவன் கிருபை செய்வார். எந்தெந்த காரியங்கள் மூடப்பட்டதோ அந்த காரியங்கள் கடவுளுடைய கண்களிலே கிருபை கிடைக்குமானால், எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதா என்ற அர்த்தம். அல்லேலூயா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதா என்ன அர்த்தம்? கடவுளுடைய கிருபைனால இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைங்க கர்ப்பம் திறக்கப்படாம மூடி கிடக்குது. எத்தனையோ விதமான லட்சங்களை கோடிகளை செலவு செய்யறாங்க, முடியல. இன்னைக்கு என்னென்னவோ மக்களுடைய பலவீனங்களை கண்டு டாக்டருங்க என்னென்னவோ டெக்னாலஜி வச்சு ஏகப்பட்ட லட்சம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க.
வாழ்கிற மக்கள் தொகை கடவுளுடைய கிருபையில ஒரு 5 கோடினாக்கா ஹாஸ்பிட்டல் 10 கோடி ஆகுது. வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், வீட்டுக்கு 4 மருத்துவமனை. ஏன் வருமானம் அதில் அதிகமா இருக்கு. ஆனால் சில காரியங்கள் தேவனால தான் திறக்க முடியும். 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்தான். அல்லேலூயா. எப்போ திறக்கணும்? அப்பதான் திறக்கணும். அட்ட மழை பெய்யும் போது திறந்திருந்தா என்ன ஆயிருக்கு நிலைமை யோசிச்சு பாரு. நாம கூட தேவ சமூகத்துல எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செய்யணும். பூட்ட வேண்டிய நேரத்துல பூட்டணும், துறக்க வேண்டிய நேரத்துல துறக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் பிளஸிங், அப்பதான் கர்த்தருடைய கிருபை. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், தேவனை தேட வேண்டிய நேரத்துல தேடணும், உபவாசிக்கிற வேளையிலே உபவாசிக்கணும், நாட்களை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, உன் ஆத்துமா, உன் அறை வீடு ஜன்னல், உன் அறை வீடு கதவு எப்போது திறக்க வேண்டுமோ அப்போது திறக்க வேண்டும், எப்போது பூட்ட வேண்டுமோ அப்போது பூட்ட வேண்டும். அப்போது நீ பத்திரமா பாதுகாக்கப்படும். கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:8-9 வாசி. அறியும்படி பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தான் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையில அவனிடத்தில் வந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த ஊழியக்காருக்கு ஒரு ஊழியம் செய்ய ஒரு ஆள் தேவை. அது எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? இப்போதைக்கு நடந்து போற ஆள் தேவையில்லை, நடந்தும் போக முடியாது, பறந்து போகிற ஆள் தான் தேவை. அல்லேலூயா. ஊழியம் செய்ய எப்படிப்பட்ட ஆள் தேவை? பறந்து போய் ஊழியம் செய்து நல்ல செய்தியை கொண்டு வருகிற ஒருத்தர் தேவை. அப்ப யாருன்னு பார்த்தா, எத்தனையோ பறவை இருக்கு, அத்தனை பறவை மேல நோவா தாசனுடைய கண்ணு போவாம புறா கண்கள்ல இந்த ஊழியக்காரனுக்கு இரக்கம் கிடைச்சு என்ன செய்யறாரு? புறாவை எடுத்து வெளியே விடுறாரு. புறா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரா? புறாவே புறாவே நீ என்ன செய்ய, பூமியில போய் தண்ணி வத்திச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லல. ஆனா அந்த புறா பார்க்குது, ஊழியக்காரனுடைய ஏக்கத்தை பார்க்குது, ஊழியக்காரனுடைய முகபாவனைய பார்க்குது, ஊழியக்காரனுடைய உள்ளத்தை பார்க்குது. எத்தனையோ பறவைகள் இந்த பூமியில இருக்கும் போது இந்த கப்பல்ல இடம் கிடைக்காம எனக்கு இடம் கிடைச்ச இந்த கப்பலுக்கும் இந்த தேவதாசனுக்கும் நான் என்ன உதவி செய்ய போறேன்? புறா பார்க்க என்ன பண்ணுது? அந்த புறாவை எடுத்து வெளியே விடுறாரு. நீ சுதந்திரவாளி தான், நீ பறந்து போலாம் இனி, ஆனா திரும்பி வந்தாலும் வரலாம், வராமையும் போலாம். ஆனா அந்த புறா பாருங்க, அந்த எஜமானனுடைய ஏக்கத்தை அறிந்து அந்த புறா என்ன பண்ணுது? தான் உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுகிற ஒரு இடம் இந்த பூமியில இல்ல. ஏன்டான்னா தண்ணி இப்பதான் படிப்படியா குறைஞ்சுன்னு வருதா தவிர இன்னும் கடவுளுடைய கிருபைனால சுத்தமா தண்ணி வடியல. அந்த புறா என்ன பண்ணுது? கடவுளுடைய கிருபைனால மீண்டுமா உள்ள வருது. பிள்ளைகளே, பேழிலிருந்து புறா வெளியே போறது போல நீயும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப எப்போ கடவுளுடைய கிருபைனால ஆண்டவருடைய சன்னிதானத்தை நான் பார்க்கணுன்றத நினைச்சு அந்த நாளை பார்த்திருந்து ஓடி வரணும். தேவசம்
ஊழியக்காரனை ஏமாத்த கூடாது, ஆண்டவரை ஏமாத்த கூடாது. போனது தான், வந்தது தான், அப்படி இருக்கக்கூடாது. நீ எப்பொழுது வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஊழியக்காரனுடைய தாகம் என்ன செய்யணும்? நீ இருந்த இடம் காலியா இருக்க கூடாதபடி தேவ சமூகத்துல அந்த புறா போய் மீண்டும் உள்ள வருது, போயிடக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது, திரும்பி வரணும். ஏன்? அங்கதான் நீ பாதுகாக்கப்பட்ட, அங்கதான் உனக்கு அடைக்கலம் கிடைச்சது, அங்கதான் உன் ஆபத்துல இருந்து தேவன் விடுதலை கொடுத்த இடம், அங்கதான் நீ வாழ்வடைய கூடியதான இடம், அங்கதான் ஆஸ்வதிக்கப்பட்ட, அங்கதான் உன் கண்ணீர் துடைக்கப்பட்ட, அங்கதான் பாதுகாக்கப்பட்ட இடம். அதை மறந்து ஓடிடக்கூடாது. கடவுளுடைய கிருபை. அந்த புறா என்ன பண்ணுது? பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடம் பேழைக்குள்ளே சேர்த்து. அல்லேலூயா, கடவுளுடைய கிருபை. வாசிங்க அதே 8ஆம் அதிகாரம் 10-11. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழிலிருந்து வெளியே விட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 7 நாள் பொறுத்து, வாரத்துக்கு முதல் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் வந்துச்சு. புறா பேழ் தான் இருக்குது. அல்லேலூயா. சில புறா எல்லாம் போன புறாவை காணோம், ஒன்றும் எங்க இருக்குதுங்கன்னே தெரியல. சில புறா என்ன பண்ணுச்சு? பறந்துடுச்சு. எங்க இருக்குதுன்னு தெரியல அந்த புறா எல்லாம். சில புறா செத்து போச்சு, சில புறா பறந்து போயிடுச்சு, சில புறா பாத்தீங்கன்னாக்கா ஏதோ போய் எங்கெங்கயோ உட்காந்து புறா உட்காந்துக்குது. எங்க உட்காந்துக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த புறா எந்த கலையில, எந்த சபையில, எங்க சேர்ல உட்காந்துக்குது ஆண்டவருக்கு தான் தெரியும். கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, அங்க ஒரு சம்பவத்தை பாக்குறீங்க. அந்த புறா என்ன பண்ணுது? ஊழியம் செய்து. என்ன செய்த? ஊழியம் செய்து. ஒளிவேல கொண்டு வான்னு சொன்னாரா ஐயா? ஏதாவது கொண்டு வான்னு சொன்னாரா? இல்ல. அப்போ ஆண்டவருக்கும் ஊழியக்காருக்கும் அந்த புறா எப்படி இருக்குதுன்னா, தன்னால முடிந்த ஊழியத்தை செய்து. அல்லேலூயா. காரணம் சொல்ல, பொய் சொல்ல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது, எப்போ பார்த்தாலும் என்னையே அனுப்புறிய, எப்போ பார்த்தாலும் என்னையே ஓட சொல்றிய, எப்போ பார்த்தாலும் இது அது. புறா எதுவுமே சொல்ல. எத்தனை முறை புறாவை விட்டாலும் அது வேலை அது செய்யுது. நம்ம எப்படி? அல்லேலூயா. நீ கூட உன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையா இருக்க. நீ வேலை செய்யற இடத்துக்கு பிரயோஜனம் உள்ள வேலையாளா இருக்கணும். ஊழியத்துல, சபையில பிரயோஜனம் உள்ள ஆளா இருக்கணும். அந்த ஊழியக்காரனுக்கோ அந்த முதலாளிக்கோ நீ உகந்த மகனா மகளா இருக்கணும். அப்போதான் கடவுள் கிருபையினால உண்மையில கனம் கிடைக்கும், உண்மையில ஆசீர்வாதம் கிடைக்கும். எதை செய்தாலும் சந்தோஷமா செய்யணும், சமாதானத்தோட செய்யணும். இந்த புறா என்ன பண்ணுது? போய் ஒரு ஒலிவ இலையை தன் அழகால அடி கொத்தி கொண்டு வரும். மலையை பார்த்த, தண்ணியை பார்த்த நோவா, மலையை பார்த்தார் நோவா, இப்ப மரத்தை பார்க்கிறாரு நோவா, இப்ப இலையை பார்க்கிறாரு நோவா. அப்ப அவருக்குள்ள படிப்படியா 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 இந்த பூமியில தண்ணி வற்றி கொண்டு வருகிறது என்று சொல்லி நல்ல செய்தியும் நல்ல ஒரு ஊழியமும் நல்ல தன்னால் முடிந்த காரியங்களை செய்கிற அந்த புறாவை போல நீ ஊழியத்துல ஊழியக்காரனுக்கு, ஆண்டவருக்கு, சபைக்கு உன்னால முடிந்த நீ நன்மைதான் செய்யணுமா தவிர தீமை.
அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு ஐயா சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு ஐயா சொன்னார், அவங்களுக்குள்ள அந்த ரொம்ப விசுவாசிங்க வராங்க. விசுவாசி வந்த உடனே ஒரு அம்மா பொருத்தனை ஏறெடுக்கிறாங்க. என்னன்னு, காலையில நானு என்ன பண்றேன், வரவங்களுக்கு திருவுந்தன்னைக்கு நானு டிஃபன் போடுறேன் ஐயா அப்படின்னு. ஆனா அவங்க சொந்தக்காரும் அதே சபைக்கு தான் வராங்க. அவங்க சொந்தக்காருக்கும் அவங்களுக்கும் சண்டை. அல்லேலூயா. யாருக்கு, அந்த டிஃபன் கொடுக்கறவங்களுக்கும் அவங்க சொந்தக்காருக்கும் சண்டை. சண்டை போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா போடுற சாப்பாடை அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. என்ன சொல்றாங்க, சே அவ போடுற சாப்பாட்டியா நான் சாப்பிடுவேன் சபையில, நான் வரமாட்டேன் இன்னைக்கு அந்த சபைக்கு. யார் சொல்றது? ஏன்? அப்போ இன்னைக்கு எங்க சபையில டிஃபன் போடுறாளாம், நான் போகும்னு நினைக்கிறேன். நான் போக மாட்டேன். கடவுளுக்கு எருவில் எப்படிப்பட்ட விசுவாசிங்க பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் பாஸ்ட் வந்து சபையெல்லாம் முடிஞ்சுது. அந்த அம்மா சபைக்கு வரல. மறுநாள் கேட்குறாரு, ஏம்மா சபைக்கு வரல? பாஸ்டர் நான் வரலன்னு உனக்கு தெரியுமா? வந்தேனே, நான் தான் வந்தேன். நான் காணிக்கெல்லாம் கொடுக்கல நினைக்காத, அது அவகிட்ட குத்தமிச்சேன் காணிக்கு போட சொல்லி, அவ போட்டா எனக்காக. ஏடிய அந்த அம்மா சொல்லுது, அவன் டிஃபன் போட்டாலாம, அடுத்த வாரம் நானும் பிரியாணி போடுறேன் எழுதி வச்சுக்கோ. அவன் டிஃபன் போட்டாலாம், அடுத்த வாரம் நான் என்ன பண்றேன் தெரியுமா, பிரியாணி போடுறேன் எழுதி வச்சுக்கோ. நான் அவ்வளோ தலிச்சலன்னா யாரு விசுவாசி? என்ன விசுவாசி? என்ன சத்தியத்துல வளர்ந்திருக்கிறாங்க பாருங்க. எனக்கு அன்பான தேவன், அந்த பாஸ்ட் கண்ணீர் விட்டார். என்னையா செய்ய, இப்படிப்பட்டதான கடினமான மக்கள் மத்தியில தேவன் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சத்தியம் என்ன அண்ணான்னு தெரியல, சபன்னா அண்ணான்னு தெரியல, ஆண்டவர் என்ன அண்ணான்னு தெரியல, ஊழி என்ன அண்ணான்னு தெரியல, எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும், கடவுள் உன்னை எந்த நிலைமையில வச்சிருக்கிறாரு, நீ பகையை கொண்டு வந்து சபையில சேர்க்கலாமா, சபை மேல ஊழியக்கார மேல சேர்க்கலாமா, உன் காரியம் என்ன, ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தாரு? என் தேவ பிள்ளைகளை அந்த புறாவை நோக்கி தன்னால் இயன்ற மட்டும் ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிற புறாவாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேரு ஹல்லேலூயா, உன்னால முடிந்த மட்டும் ஊழியத்துக்கு நீ உதவியாகத்தான் இருக்கணுமா தவிர உபத்திரமாக இருக்கு. ஆண்டவருக்கு நீ உகந்த பாத்திரமா இருக்கணுமோ தவிர உபத்திரமுள்ள பாத்திரமா இருக்கு. உன்னை நினைச்சு பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை கேளுங்க. யாத்திராகம் 25:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி மனப்பூர்வமாகவும் உற்சாகத்தும் கொடுப்பவன் எவனோ. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? காணிக்கை கொண்டு வரணும். இது உனக்கு ஆசீர்வாதம். உன் கையில இறைவனுடையதான பணி நடக்குதுன்னா எவ்வளவு பெரியதான புண்ணியம் பண்ணி இருக்கணும் நீ யோசிச்சு பாரு. எத்தனை மில்லியன் கோடி, எத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தாலும் அவனை நீயும் நானும் ஒண்ணு கொண்டு போறதே கிடையாது. ஞானி சாலமன் சொல்றாரு, நான் பல மில்லியன் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன், வேலை ஆட்களும் ஆடு மாடுகளும் கோவரு கழுதுகளும் வெள்ளியும் பொன்னும் ஏராளமா சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா
எனக்கு பின் வர்றவன் ஞானியா இருப்பானோ மூடனா இருப்பானோ எனக்கு தெரியல, அதை உருவாக்குறவனா இருப்பானோ அதை அழிக்கிறவனா இருப்பானோ எனக்கு தெரியாது. மாயை மாயை எல்லாம் மாயை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப என்ன செய்யணும்னா, உற்சாகத்தோட கொடுக்கிறவங்க கரத்துல வாங்கு. கடினப்பட்டு வேதனைப்பட்டு மனம் நொந்து கொடுக்கிறவங்க கிட்ட வாங்காத. என்னென்ன காணிக்க வாங்க சொல்றாரு? என்னென்ன காணிக்க வாசிங்க, 3 வாசித்து பாருங்க. நீங்கள் அவர்கள் இடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் யாவன, பொன்னும் வெள்ளியும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? காணிக்கை என்ன காணிக்கை தரணும்? தங்கம், வெள்ளி, வெங்கலம். ஏன் தங்கம் வெள்ளி வெங்கலத்தை ஏன் தரணும் காணிக்கையா? ஆனா இந்த காலத்து போல அந்த காலத்துல பண வசதி எல்லாம் கிடையாது, பணம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது, நாணயம் தான். பிச்சை போடணும்னா கூட தங்கம் தான் பிச்சை போடணும், வெள்ளி தான் பிச்சை போடணும், வெங்கலம் தான் பிச்சை போடணும். ஏன்னா அப்போ பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன காயினா, அரைனா கால்னா, அரை காணி, ஒரு காணி, அப்புறம் 5 பைசா 10 பைசா, இப்ப நம்ம சொல்றோம்ல, அது போல அப்போ அந்த சின்ன 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 காயினா தான் எது கொடுத்தாலும் எது வாங்கினாலும். அப்ப பணம் எல்லாம் கிடையாது. பண்டமாற்று முறைக்கு படி என்ன செய்யணும்னா, இவ்வளவு தங்கம் கொடுத்தா இவ்வளவு கோதுமை தரணும், இவ்வளவு தங்கம் கொடுத்தா இவ்வளவு அரிசி கொடுக்கணும், இவ்வளவு வெள்ளி கொடுத்தா இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த துணிமணி கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா வெங்காயம் கொடுக்கணும், இவ்வளவு. இதெல்லாம் அந்த காலத்துல பணம் போல இல்ல, அந்த காலத்துல நாணயம் தான் மாற்று. அப்ப எல்லாம் காணிக்கை பெட்டியில என்ன போட்டிருப்பாங்க? காணிக்கை பெட்டியில எவ்வளவு போட்டிருப்பாங்க? தங்கம் போட்டிருப்பாங்களா? 1 ரூபாய் போட்டிருப்பாங்களா? 100 ரூபாய் போட்டிருப்பாங்களா? காணிக்கை பெட்டியில என்ன போட்டிருப்பாங்க? தங்கம். காணிக்கை பெட்டி திறந்தா என்னதான் இருக்கும்? ஒண்ணு தங்கம் இருக்கும், இல்லைன்னா வெள்ளி இருக்கும். இன்னைக்கு இருக்குமா? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்குமா? ஏன்? அது மட்டும் இல்ல, வாசிங்க தேவனுடைய கிருபை. 7 வாசித்து பாருங்க. ஏபத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமோத கற்களும் ரத்தினம். அல்லேலூயா. ரத்தனம், கோமோதம், விலையேறப்பட்ட கற்களை நீ என்ன செய்ய? காணிக்கையா தருவாயா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இதை தேவன் சொல்றாருன்னா, நீ ஊழியம் செய்தாலும் உற்சாகமா செய்யணும், நீ கடவுளுடைய கிருபையினால காணிக்கை செலுத்தினாலும் உற்சாகமா கொடுத்தணும், நீ தசமாம் கொடுத்தாலும் உற்சாகமா கொடுத்தணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் கொடுக்கப்படும். எந்த அளவாய் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த அளவா தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படும்படி, ஆமா ஆண்டவருடைய கிருபை, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டும்படி அவளுக்கு சொல்ல மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்போம் எவனும் அவனுடைய எனக்கு காணிக்கையில வாங்கியுள்ளாங்க. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை உற்சாகத்தோட எதை செய்தாலும் தேவனுக்கு நம்ம எல்லாம் முழங்கால் படி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. நோவா காலத்திலே நடந்த பயங்கரமான ஆபத்திலே மலையின் சிகரமெல்லாம் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளை, எது காணப்படாமல் இருக்கிறதோ, எது உனக்கு தூரமா இருக்கிறதோ, எதுவும் கண் கண்டு மகிழ்ச்சியாக்கவில்லையோ, எதுவும் மனதை பாரமாக்குறதோ, அந்த காரியத்தை காண கர்த்தர் உதவி செய்வாரா? அவரால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும், அவரால எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பேழையில் இருக்கிற புறா அந்த ஊழியக்காருக்கு உதவி செய்தது போல, இந்த அரணுக்குள்ள, இந்த சபைக்குள்ள, ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்தை நடத்துகிறதான அன்பு சகோதரனை, அன்பு சகோதரியே, பிள்ளைகளே, நீங்கள் தாய்க்கு தகப்பனுக்கு பிரயோஜனமா இருக்கிறியா? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவிக்கும் பிரயோஜனமா இருக்கிறீர்களா?
சபையில தேவனுடைய கிருபனாலே நீ ஊழியக்காருக்கு புரோஜனமா இருக்கிறியா? ஆண்டவருக்கு புரோஜனமா இருக்கிறியா? உன்னால தேவன் நன்மையை சொல்லுகிறா, உன்னை குறித்து தீமை உன்னை நீ சிந்தித்து சேர்த்து உனக்குள்ளதெல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. உன்னை அவர் முற்றிலுமாய் அவர் அறிந்திருக்கிறார். நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், என்ன செய்கிறாய், என்ன பேசுகிறார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது பூமியில ஒண்ணுமே இல்லை. உன்னை ஒப்பு கொடு. இந்த நாளிலே காணப்படாத ஆசீர்வாதங்கள் காணப்பட வேணுமானால் ஆண்டுடைய தெருடைய வார்த்தையில தேவனுடைய வசனம் வார்த்தை வந்தது. ஜலம் வற்றினதினால் மலைகள் காணப்பட்டன. நேசிக்கிற நல்ல பிதாவே, நோவா தேவதாசன் மூடப்பட்ட ஜன்னலை திறந்தார். உன் வாழ்க்கையிலும் மூடப்பட்ட காரியங்கள் திறக்கும். தேவனோடு இருப்பாயனா ஒரு நாள் திறந்தே தீர வேண்டும். ஒரு நாள் முடிவு கிடைத்தே ஆக வேண்டும். ஒரு நாள் அந்த காரியம் உனக்கு எனக்கு ஜெயமாக மாறியே ஆக வேண்டும். ஏன் என்றால் மூடினதுக்கு ஒரு நாள் ஆனுமானால் திறப்பதற்கு இமை பொழுது போதும்படியால் அவர் பூட்டமும் திறக்கவும் வல்ல தேவன் நம்மத்தில் அவர் அசைவாடுகிறவர்களா இருக்கிறாரு. அவளை நேசிக்கிற நல்ல பிதா, இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீ அசைவான் நம்முடைய மகாபெரிய கிருபைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். அநேக காரியங்கள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. அநேக காரியங்கள் மூடப்பட்டதுக்காக நன்றி. அநேக ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. அநேக காரியங்கள் எங்கள் கண்கள் காணுவதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். மாறாத கருத்துல கொடுக்கிறேன். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் தடுமாறி, எத்தனையோ கஷ்டத்திலோ, எத்தனையோ வியாதி பலவீன பொருளாதாரத்திலோ வாடி வதுங்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விடுதலை செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் கைகூட உதவி செய்வீராக ராஜா. மறைக்கப்பட்டவைகள் கண் கண்டு கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய செபிக்கிறனே நாமத்தில் இந்த ஒவ்வொரு ஆசை துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யார் சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யுனைக்கு என்று என்றும் சதா காலங்கள் அடியோடு சொல்லப்படுத்து கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தம் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒருவருக்கு வாழ்த்து. ஆம்.